ராஜாக்குள்ள சத்ரு கிரியை செய்கிறது எப்படி? கொலை பாதகராக இருக்கிறார். பிசாசுக்கு ஒரு நல்ல ஒரு பட்ட பெயர் உண்டு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். ஸோ இங்கே பார்வோன் எதற்காக நிற்கிறாரு? சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், அதாவது யூத குலத்தையே அழிக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல 2 ஸ்திரீகளை எழுப்பினார். ஒருத்தர் பேர் ஜிப்ரா, இன்னொரு ஸ்திரீ பேர் பூவா. இந்த 2 ஸ்திரீகளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ராஜாவாகிய எகிப்து ராஜா சொல்கிறாரு? யூத பெண்கள் பிரசவத்துக்கு வரும்போது அந்த பிரசவ மேடையிலே அது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்னுடுங்க, பெண் பிள்ளையனா வாழ விடுங்க, உயிரோடு விடுங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கிங், ராஜாவுனுடைய கட்டளை. இதற்கு எவ்விதமாக இந்த 2 ஸ்திரீகள் எப்படி அவங்களுடைய ஆக்ஷன் வருது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தது. இதுதாங்க காரியம். தப்பு செய்ய முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தாக்கா தப்பு செய்ய மாட்டாங்க. அந்த ராஜாவுடைய கட்டளையாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். யார் இவங்க? புறஜாதிகள், எகிப்து மருத்துவச்சிகள். ஆனால் அவர்களுக்குள்ள காணப்பட்டது என்ன? தெய்வ பயம். இன்னைக்கு நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். நமக்குள்ள தெய்வ பயம் இருக்கா? துணிகரமாக ஸ்திரீகள் போகிறாங்களே, அபார்ஷன் அது இதுன்னு பண்ணுறாங்களே, தவறான வழிகளுக்கு போகிறாங்களே, துணிகரமாக பொய் பேசுகிறாங்களே, ஏனென்றால் தெய்வ பயம் கிடையாது. எல்லாமே கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாமே நியாயத்தில் கொண்டு நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நிச்சயமாகவே நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு. பாருங்க, இந்த 2 ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க. அடுத்தது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. அவர்கள் செய்த அந்த கிரியை இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதமாய் இந்த பூமியில் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீடியேட்டர், அவர்களை நடத்துகிறதுக்காக ஒரு மோசே கர்த்தர் அவர்களுடைய கையினால் காப்பாற்றப்பட்டார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ நாமம் மகிமைப்படணும். இந்த 2 ஸ்திரீகள் செய்ததுனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. மோசேயே காப்பாற்றப்பட்டார். இல்லாட்டி போனால் அந்த ராஜாக்கு பயந்து செய்திருந்தால் மோசேயை கொன்று போட்டிருப்பாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தில் கண்டினியூ ஆகிருந்திருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிளான், ஒரு பர்பஸோடு தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அந்த பொட்டென்ஷியல் நமக்குள்ளே காணப்படுகிறது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அதுக்கு நேராக செயல்படணும். இந்த 2 ஸ்திரீமார்கள் செய்தார்கள். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய பயத்துக்குள்ள தங்களை காத்து கொண்டார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டதினால் அவர்கள் கைகள் கரைப்படவில்லை. இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் செக்லிஸ்ட் போட்டுக்கலாம், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி
மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பார்த்தார் ராஜா. இந்த மருத்துவச்சிங்களை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா செயல்பட மாட்டார்கள் என்றதை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு அவரே டைரக்டாக லா பாஸ் பண்ணிட்டார். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இந்த 2 ஸ்திரீகள் சிப்ரா அண்ட் பூவா அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்தபடினால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் காட்ஸ் ஃபேவர் அவர்கள் மேல் வந்திறங்கினது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அனுக்கிரகம், நல்லா யோசிச்சுங்க, கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மேல் பொழியப்பட வேண்டும். அவருடைய இரக்கம் நம்மேல் வர வேண்டும். அவருடைய தயவு வர வேண்டுமெனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட காணப்படணும். தப்பு செய்யக்கூடாது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினபடினால் இவர்களுடைய குடும்பங்கள் இவருக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். தெய்வஜனமே, இது மாத்திரம் இல்லை, இதுக்கு அடுத்தது மோசே பிறக்கிறார். அங்கே பாருங்க, ராஜா கட்டளை போட்டால் கூட மோசேயின் தாய் என்ன பண்ணாங்க? 3 மாதம் வரைக்கும் குழந்தைய பாதுகாப்பாக வைத்து வளர்த்தார்கள். பிறகு அவங்களுக்குள்ள ஒரு தாட், இனி இந்த குழந்தைய நான் வைக்க முடியாது, இந்த குழந்தைய நைல் நதியில் பாதுகாப்பாக வைத்து பாஸ்கெட்டில் வச்சு பாதுகாப்பாக நடத்தி செல்லணும்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்திரீ, யார்? மிரியாம். அந்த பெண் பிள்ளையும் கர்த்தருக்கு உகந்த சேவை செய்கிறாங்க. அந்த மகனை காப்பாற்றுகிறார்கள். கடைசியாக அங்கே பார்வோனின் குமாரத்தி, ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து, பார்வோனின் கட்டளைக்கு பயந்து அந்த குழந்தையை காப்பாற்றாமல் விட்டுருந்துருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, சகோதரி என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தையை எடுத்து தன் குழந்தையாக எடுத்து காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி ஸ்திரீகள் எது கரெக்ட் எது தவறுன்றது நாமே தீர்மானம் பண்ணணும். நன்மையானதை பிடித்து கொள்ளணும், பொல்லாத வழியை நம்ம விட்டு விலகிடணும். இப்படி இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய ஃபேவர் நம்மேல் மட்டுமல்ல, நம்ம வீட்டார் அனைவர் மேலும் அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் ஒரு வாய்க்காலாக காணப்படுவோம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்தில். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து தப்பான வழி செய்யாததுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை அவ்விதமாக காணப்படுகிறதா? மோசேயுடைய தாய், மோசேவின் சகோதரி, இந்த 2 மருத்துவச்சிகளை பற்றி நம்ம தியானித்தோம். இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்னையும் அவ்விதமாக மாற்றுங்க ஆண்டவரே. எந்த விதத்துலையும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமானது என்னவோ அதை பிடித்து நான் முன்னேறி போக கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் ரொம்ப அழகாக சொன்னார், ஹீ இஸ் அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப்னு சொல்கிறார். ஸோ நமக்கு உதவி செய்கிறது யார்? பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர். சகல சத்தியத்தில் நம்மளை நடத்தி நம்மளை காப்பார். எல்லாரும் தலைவனை ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கும் ஸ்திரீகள் மத்தியில் எவ்விதமாக இந்த மருத்துவச்சிகளும் மிரியாமும் மோசேயின் தாயும் எவ்விதமாக ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு
பொல்லாந்த வழிகளுக்கு போகாதபடிக்கு தங்களை உமக்கு பயப்படுகிற பயத்தில் காணப்பட்ட அதே போதே பார்வோனுடைய குமாரத்தை கூட அந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய குழந்தையாய் ஏற்றுக்கொண்டு ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு தைரியமாய் செய்தார்களே, அவ்விதமான தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் உமக்கு பிரியமான வழியில் நடக்கிற வழியில் நாங்கள் போகிறதுக்கு ஒவ்வொரு ஸ்திரீகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எழுப்புங்கப்பா. என் தேவனாகி கர்த்தாவே, ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பங்களாக மாறுறதுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களாக மாறட்டும். பிரியமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பெண்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.